வணக்கம் மக்களே! இன்றைக்கி நம்ம கார்லிக் ரைஸ் பூண்டு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு ஜார் எடுத்துக்கலாம். ஜாரில் பார்த்தீங்கன்னா நாட்டு பூண்டு தான் எடுத்திருக்கேன். 2 நாட்டு பூண்டு எடுத்து நல்லா தோல் உரிக்காதமா நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா 4 சிவப்பு மிளகாய் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க. ஒவ்வொரு மிளகாயும் வந்து காரம் அதிகமாக இருக்கும், கொஞ்சமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கிறேன். அடுத்து அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது தகுந்த அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துங்க. இது எல்லாமே அப்படியே மெடிசனுங்க. உங்களுக்கு ஏதாவது வயிறு பிரச்சனை, வாயு பிரச்சனைனா இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப நல்ல வயிறு பிரச்சனைலாம் சரியாகும். வாயு தொல்லை இருந்தால் அது சரியாகும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக நல்லா துவையல் பதிவத்துக்கு வந்து நல்லா அரைச்சிக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு கடாய் நல்லா வந்து ஹீட் ஆகிட்டுருக்கு. இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு டேஸ்ட்டு பிடிக்குன்னா அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வந்து வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா காந்தடிக்காமல் நல்லா வந்து சிம்மில் வச்சு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்து நல்லா வேக வச்சுக்கணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து ரைஸ் சேர்த்துக்கலாம். ரைஸ் வந்து ஏற்கனவே வடித்து அரை வச்சுருக்கேன். நல்லா வந்து குழையாமல் கொஞ்சம் நல்லா வெந்து சேர்த்துக்குங்க. ரொம்ப வேகாமையும் ரைஸ் சாப்பிடக்கூடாது. ஓரளவு வெந்து சாப்பிட்றது தான் நம்ம தமிழ்நாடோட பாரம்பரியம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் வந்து ரைஸை வடித்து ஆற வச்சாலே வந்து உங்களுக்கு நல்லா வந்து பொலன்னு ஆகிடும். அவ்வளோதாங்க. ஒரு சூப்பரான மெடிசனான ஒரு கார்லிக் ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாமே நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு தான் செஞ்சுருக்கோம். குழந்தைங்களுக்கும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி